ஜோதிடம் பார்க்காதீர்கள், தயவு செய்து ஜோதிடம் படிங்க. பார்க்காதீங்க, நீங்களே படிங்க. படித்தாதான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னே உங்களுக்கு புரியும் அட்லீஸ்ட். இல்லைன்னா நீங்கள் எட்டி இருந்துக்கிட்டு இது வந்து ஏதோ மூட நம்பிக்கையாக இருந்தால் மூட நம்பிக்கை தான், இல்லை இது வந்து ஒரு ஏதோ மாய மந்திரம்னா மாய மந்திரம் தான். நீங்கள் ஒரே ஒரு தடவை ஒன்றும் இல்லை, இந்த ஜாதகத்தை நீங்கள் ஒவ்வொரு தடையும் நான் அதான் சொல்லுவேன், இந்த சாஃப்ட்வேர் நான் வச்சுருக்கேன்ல, நீங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இவருக்கு சந்திரன் மட்டும் நல்லா இருக்குது, புத்தி மட்டும் நல்லா இருக்குது, ஒரு செயலை வந்து எப்படியாச்சும் அணுகக்கூடிய நிலைப்பாடு சூப்பராக இருக்கும், இவர் திட்டமிடாமல் செயல்படுவார், இவர் மணியை பார்க்காம பஸ்ஸு கிளம்பி போவார், பஸ் அங்கே நிற்கும். அதுதான் உனக்கு மட்டும் எப்படா நடக்குது இவனுக்கு, இந்த ஆளுக்கு இவன் நம்ம பஸ்ஸு மணி 8:30 மணி பஸ்ஸுன்னு 7 மணிக்கு குளிச்சுட்டு 7:30க்கு சாப்பிட்டுட்டு பேக் எடுத்துருவோம், பஸ்ஸு போடும், இல்லை பஸ்ஸு லேட்டாகி வரும். ஆனால் இந்த ஆளுக்கு கரெக்டாக 8:30 மணிக்கு இந்த ஆள் 8:15 போனால் 8:15 பஸ் வரும், 8:30 போனால் 8:30 பஸ் வரும். இந்த ஆளுக்கு அந்த ஒரு புத்தி இருக்குது. இது நான் சொல்ல, அவரோட பிரெயினோட அளவு சொல்லுது. இது ஏதோ மூர்த்தி வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நானாக வச்சுக்கிட்டேன், இந்த மெஷர்மெண்ட்டை உங்கள் மூளை செயல்படுத்துது. சரி, இந்த இதுதான் இருக்குது. இல்லை நான் ஒரு இடத்துல போனால் 4 பேருக்கு முன்னாடி நான் ஒரு இப்போ பாருங்கள், சூரியன் சந்திரன் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும், ஒரு கிரீன் கலரில் இருக்கு பாருங்க, இதனோட மெஷர்மெண்ட் கூட இருக்கும். இல்லை 10 பேருக்கு முன்னாடி என்ன வேலையெல்லாம் இல்லை, வேலைக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஒரு நிர்வாகத்திறன் எப்படி இருக்கும், சரி கொடுத்தா சூப்பராக செய்வார், அவ்வளோதான். நான் கொடுக்குறேன், வேலை கிடைக்குதா கிடைக்கலன்னு இதில் சொல்லக்கூடாது, அதில் லக்கணத்தில் சொல்லணும். இதில் சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா ஒரு சேலை கொடுத்தா 10 பேரோட இவர் 9 பேரோட இவர் 10வது ஆள் சூப்பராக செஞ்சு கொடுப்பாரு, ஒரு நிர்வாகத்திறன் நல்லாயிருக்கும். ஓகே, வேலை கிடைக்குமாங்கிறது ஏஎல்பி லக்கணத்துலேயும் சொல்லணும். அந்த மெஷர்மெண்ட் வேறு. இங்கே அவ்வளோ அழகாக ஜோதிடத்தை அவ்வளோ அழகாக பிரித்து யாருக்கு போகணுமோ கடவுள் கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்காருங்கிற, உங்களுக்கும் கொடுத்துருக்காரு, அவரும் கொடுத்துருக்காரு, இவரும் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு தடவை படிச்சு பாருங்க, ஜோதிடத்தை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.